போயிடலாமா? வேறு புழுதி அடிக்குது. மழை நின்றுடுச்சுன்னா கிரேவி பண்ணிடலாம். வெற்றி. நான் செஞ்ச பிரியாணி இதான் பெஸ்ட் பிரியாணி. இதையும் தாண்டி நம்ம மரத்துல வேற நிக்கிறோங்க, இடி வேற இடிக்குதுங்க, போன் வேற வச்சிருக்கீங்க. கொடையும் ரெயின் கோட்டோட மழையோட நாங்க சமைக்கிறோம். என்ன பண்றீங்க? அப்படியே வச்சிருக்க, நான் அடிக்கிறேன். இது வேணும். வாட்டர் கேன் சொல்லிட்டீங்களா? 2 கேன். எங்கேருந்து எடுத்துட்டு வந்தீங்க? நான் அடிக்கிறேன், நீங்க வைங்க. 6 போதுமா? 6 போதும். போதும். ஏன் நான் அடிக்கிறேன், நீங்க விடுங்க. வேணாம், கீழே இருக்காதீங்க. இப்போ இருக்காதீங்க, இப்போ எதுவும் கீழே இருக்காதீங்க. நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு தான் இறக்கணும். இதில் வந்து நம்மளுக்கு ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் கட்டை எடுத்துகிட்டு வாங்க. வாட்டர் கேன் மட்டும் 2 சொல்லுங்கள். ஸ்டாண்டா? கிச்சன் ஸ்டாண்டு. அம்மா கறி துணி வாங்கி வந்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே வச்சு தான் இவ்வளோ நாள் சமைச்சோம். இன்றைக்கி வந்து வெளியே வந்து சமைக்கிறோம். நம்ம வந்து ஈஸ்டர் பண்டிகைக்கு வந்து நம்ம வந்து சண்டே தான் ஈஸ்டர் பண்டிகை வந்தது. நம்மளுக்கு வந்து அன்றைக்கி எல்லாருமே லீவ் நம்ம பில்டிங்கில். அதனால் இன்றைக்கி மண்டே வந்து சரி அவங்களுக்கு பிரியாணி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கேயே பிரியாணி செஞ்சு இங்கேயே சுட சுட கொடுக்கலான்னு பிளான். எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். காற்றுலாம் வந்து அடிக்குது. நான் டீசல் எடுத்துகிட்டு வரலாம் தான் நினச்சேன். சரி இங்கே இவங்ககிட்ட இருக்கும்னு நினச்சேன். லாஸ்ட்டில் பார்த்தா இங்கே இல்லை. அங்கே இருக்குல்ல வீட்டில் இருக்கு. அதான் கேட்டேன் எடுக்க சொல்லி. ஏன்னா இவங்களே இப்படி தான் பார்த்து வைப்பாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, சரி அது வேற எடுத்துகிட்டு வரும்போது இந்த ஜாமான்லாம் ஏதாவது பற்ற போகுது, ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருவேன் தான் அதை எடுத்துகிட்டு வரேன். ஆனால் கொஞ்சம் கற்பூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கற்பூரம், தீப்பெட்டி வண்டியில் இருக்கு. என்ன இல்லை, நான் இங்கே கவர் வச்சுருக்கேன். இல்லை, டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டியில் இருக்கு. அதோ நம்ம வீட்லேயே செஞ்சு கூட நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் என்ன விஷயம்னா கேஸ் பிரச்சனை நம்மளுக்கு இருக்குது. அதனால இங்கே வந்து அடுப்பில் செஞ்சு கொடுத்துடலாம். அப்போ கேஸ் பிரச்சனைனால தான் இங்கே வந்து சரியா? அப்படி கிடையாதுங்க, இன்னும் அடுப்பில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக வரும்ல. ரொம்ப நாளாக செய்யணும்னு ஆசை. சரி இன்னைக்கு செஞ்சிடலாம். ஆசையை நிறைவேற்றிடலாம். ஏன்னா வீட்டு உள்ள செய்ய முடியாது, கிரகப்பிரவேசம் வரைக்கும் நம்ம செய்ய முடியாது. என்னங்க இவ்வளோ வந்து சிலிண்டர் போகுது? அது வண்டிக்குள்ளே சிலிண்டர்னு நினைக்கிறேன். பெட்ரோலில் போகல, வண்டி சிலிண்டரில் போகுது. சரி என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்க சொல்லு. நான் வந்து என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, ரைஸு, நெய் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பெப்பரு, இது குழம்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கல்லுப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், புதினா கிள்ளி கழுவியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். வச்சுட்டு போட்டுருவேன். மொத்தம் வந்து 4 பேர் வேலை செய்கிறாங்க. அப்புறம் ஆசாரி 2 பேர். ஆமாம், இங்கே சமையல் பண்ண போகிறோம். சிக்கன் பிரியாணி. ஆமாம், நாங்களும் கேஸ் இல்லாமல் மாறிட்டோம். ட்ரெண்டிங்க்கு வந்துட்டோம். சமைப்போம் நாங்கள் அப்பப்போ வெளியே போய் முந்திலாம் சமைப்போம், பீச்செலாம் போயிட்டு. இப்போ தான் சமைக்கிறது இல்லை. இன்னும் கொஞ்சம் வெயில் நம்மளுக்காக கொஞ்சம் வெயில் இல்லாமல் இருக்குது. ஆமாம், நீ சொல்லலை. வெங்காயம்லாம் வெட்டியே எடுத்துகிட்டு வந்துட்டோம். தயிர் பச்சடிக்கு, பிரியாணிக்கு. ஏன்னா இங்கே வந்து தூசி கீசி பறக்குமோன்ட்டு தான். அதாவது மெட்ரோ கிராண்ட் சிட்டியே இன்னைக்கு மணக்க போகுது. ஏற்கனவே 2 பேர் கேட்டு போயாச்சு. பிரியாணி இது வந்து தண்ணி இல்லைன்னு பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே சதீஷ் கடை இருக்குது. தண்ணிக்கு என்ன வேணும் நம்மளுக்கு? விறகு. சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி செஞ்சிடலாம். அப்படியா? 2 அடுப்பு வைக்கலையா? ஒரு அடுப்பு தான் வைக்க முடியும். ஃபஸ்ட்டு பிரியாணி போட்டு தம் போட்டு வச்சிடலாம்ல, அதானே வசதி. என்ன சொல்கிறேன்? ஏதாவது ஹெல்ப் வேணுமா இல்லை வீடியோ மட்டும் எடுத்தால் போதுமாண்ணா? வீடியோ மட்டும் எடுத்தால் போதும்.
ஆயில் எடுக்கல, உள்ள இருந்து வண்டி உள்ள வச்சிருந்தேன். பெட்ரோலா? வண்டிக்குள்ளே ஆயில் என்ன இருக்குது? அதான் எரியும். மணி இங்கே பற்ற முடியாதுன்னு சொல்லியிருக்கான். உனக்கு இது ஒரு டாஸ்க்கு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது நின்று எரியணும்ல. இப்போ இது மட்டும் தான் எரியும், சூடம். எல்லா சூடம் போட்டியா? இல்லை இல்லை, அந்த கோணிப்பையெல்லாம் இதுனா நின்று எரிஞ்சு அப்புறம் விறகு கட்டையில் பிடிச்சிரும். அதுக்காக புரியுதா? ஃபஸ்ட்டு பிரியாணி வச்சிடலாம். இன்னொரு அடுப்பு வேணுமா? செய்வா? வேணாம் வேணாம் சாக்கு வேண்டாம்ல? வேண்டாம். இப்போ ஒரு சைடு அங்கே பள்ளமாக இருக்குமே, அங்கே பள்ளமாக இருக்கு. அடுப்பு பார்த்தீங்களா எவ்வளோ அம்சமாக எரியுது? புரியுதா? ஆமாம். லைவ்ல வீடியோ என்னன்னா, இப்போ செருப்பு போட்டுட்டு சமைக்கிறேன்னு தப்பாக எடுக்காதீங்க. ஏன்னா இங்கே கல்லாக இருக்குதா, கால் இருக்குது. இது வந்து தயிர் பச்சடிக்கும் சிக்கன் கிரேவி. மழை வர மாதிரி இருக்கா? நீங்கள் வேற கம்பெனி எங்கேயோ இடி இடிக்குது. என்னன்னே தெரியல, மழை வர மாதிரி வேற இருக்கு. மழை வந்ததுன்னா எல்லாத்தையும் குடிசைக்கெல்லாம் தூக்கணும். பேசாமல் உள்ளே வச்சே செஞ்சிருக்கலாம். அவங்க வசதியாக உள்ளே இருக்குன்னு இன்னும் சைலண்ட்டாக அங்கேயே செஞ்சு பிடிச்சிட்டு இருக்கலாம். சரி, ஃப்ரீயாக இருக்கணும்னு நினச்சல. ஆனால் சவுண்டு கேட்குது, ஏதோ இடி சவுண்டு இல்லை? ஒரு வானம் இருட்டு போயிரு. அதாவது நம்மளுக்காக கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதுக்காக மழை வருதுன்னா. சென்னை ஃபுல்லாக இந்த புகை பிரியாணி தான் இப்போ ஓடிட்டுருக்கு. புகை ஒன்று நோக்கி தான் போகுது. அந்த சைடு இருந்துக்கோ, அந்த சைடு உட்காந்துக்கோ. என்ன தனியாக ஏதோ உருட்டிட்டு இருக்க? இவ்வளோ பெரிய கிச்சனா உனக்கு? கிச்சன் டேபிள் 2 டபுள் டேபிள் வேறு. மழை வரதுக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாமா? அங்கே தான் இருட்டிட்டு வருது. அதாவது எப்படி ரிஸ்க் இல்லாமல் நீ சமைக்கிறது? ஏதாவது ரிஸ்க் வேணும்ல. ஃபஸ்ட்டு மழை பெஞ்சா எதை தூக்கிட்டு போவேன்? போக முடியாது, எல்லாத்தையும் மூடி தான் வைக்க முடியாது. நம்ம நேரமே தெரியலையோ. காற்று அடிக்குது, உள்ளே போயிடலாமா? வேறு புழுதி அடிக்குது. இங்கே என்ன நடக்குது? இப்போ தான் விறகு அழகாக ஏறி வெயில் அடிக்குதுன்னு தானே நம்ம வந்தோம். என்ன இப்படி இருக்கு திடீர்னு? அதான் குளிர்ந்த காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. மழை வரும். அங்கே பாரு, அந்த இதில் வச்சு செய்யலாம், குடிசையில் வச்சு. இப்போவுமே எடுத்துகிட்டு போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அப்படியே நீ மழை வராமல் நின்றுட்டுனா பிரச்சனை இல்லை. மழை வருதா? மழை பெய்யுமா பெய்யாதா? வராதா? சரி சரி. எரியுது எரியுது, கப்ப கப்பன்னு எரியுது. பிரியாணி சாப்பிட்றது வெயில் ஓவரா இருக்கும்னு நான் வேற காட்டன் ட்ரெஸ் போட்டு வந்தேன். ஆனால் காலையிலே வந்து சமைக்கலாம்னு நினச்சோம்ல. நம்ம சமைச்சிருந்தா இதுக்குள்ளே முடிஞ்சிருக்கும் வேலை. தக்காளி வெட்டவே இல்லையா? இங்கே வந்து வெட்டிக்கலான்னு. அதாவது உப்பு விற்க போனேன், உப்பு விற்க போட மழை அடிச்சுது, மாவு விற்க போட காற்று அடிச்சுது. கதையா இருக்குது நம்ம கதை. நேற்றெல்லாம் வீட்டுக்குள்ளே வச்சு சமைச்சா அவ்வளோ வெயில் தாங்க முடியல. எப்படா ஏசி ஆன் பண்ணிட்டு ரூமுக்கு போகணும். நல்லா இருக்கு இந்த கிளைமேட்டு. ஏதோ ஊட்டியில் செஞ்ச மாதிரி இருக்குல்ல உனக்கு? ஊட்டி பிரியாணி. மணி எத்தனாவது? 11:45. ஃபுல் கறி ஆயிடுச்சு உங்களுக்கு பாத்திரம். இந்த சைடு எல்லாம் கறி ஆனதெல்லாம் நான் கழுவி வச்சிருக்கேன்.
ஐயோ எப்பா நான் வேலையா இருக்கிறேன் இருங்க. துணைக்கு ஆள் வந்துட்டாங்க உனக்கு. பெருமிளகாய் தூள் போட்டுக்கலாம். அது 3 பக்கமும் வச்சு எரிஞ்சா டக்குன்னு முடியும். கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் கரம் மசாலா. அங்கே ஒரு கட்டை வச்சுருவோம். முடிஞ்சிடும். புதினா போட்டாச்சு. தயிர் மட்டும் வண்டியில் வந்து எடுங்க. இப்படி வச்சிருந்தீங்கன்னா 3 பக்கமும் நம்ம வேறு வச்சுட்டு வச்சுக்க வேற வர்ற மாதிரி நம்மளை பயமுறுத்திட்டே இருக்கு. இடிக்குது பயங்கரமா. கிண்ணத்தில் இருக்கிறது அது வந்து இதுக்கு நம்ம வறுக்கிறது. அதான் ரொம்ப ஈஸியாக வேலை முடியக்கூடாதுன்னு மழை பெய்யுது இன்னைக்கு. ஈஸியாக செய்வேன் நான் பிரியாணி. பயத்திலேயே செய்வேன் இப்போ. மதியம் சமைக்கலாம். நல்ல வெயில் அடிக்கிட்டு வந்தா கிளைமேட் அப்படியே தலைகீழ மாறி. எங்க இருந்து இந்த மழை வந்துச்சுன்னே தெரியலையா. கப்ப கப்பன்னு எரியுது. ஏதோ காற்று அடிக்கிற திசைக்கு. அதெல்லாம் வருவனான் இருக்கு. வந்துன்னா சல்லுன்னு அடிச்சிடும். வானிலை அறிக்கை பார்க்காம வந்துட்டியோ? இன்னைக்கு நியூஸ் பார்க்கலங்க. நியூஸில் சொல்லியிருப்பாங்களோ? இன்னைக்கு நம்ம காலையில் நெட்டு கனெக்ஷன் இல்லை பார்த்தீங்களா, வைஃபை. ஆமாம். யாருக்கோ பிடிக்கலையோ நம்ம செய்யறது. யாருக்கு பிடிக்கல? இதையும் தாண்டி நம்ம செய்வோம். பாருங்க இவ்வளோ மழையில கூட நல்லா கொதிக்குது. விறகுலாம் வெளியே நினையுதே. இன்னும் விறகு போதுமா? எடுத்து உள்ளே கொடுக்கலாமோ? பிரியாணி முட்டை அவ்வளோதான். எனக்கு சிக்கன் கிரேவி செய்யும். அங்கே உள்ளே போய் செஞ்சிடலாண்ணே சிக்கன் கிரேவி. இங்கே செஞ்சிடலாம். மரம் இருக்க வச்சு தப்பிச்சிட்டோம். ஆமாம். ஒரு மரமே கொடை மாதிரி நம்மளுக்கு நிற்கிது. தண்ணியே விழலைங்க மேலே. இவங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரியாணி. இன்ஜினியர் வேறு ஃபோனே எடுக்கலை அடித்தா. இன்னும் 2 கொதி வந்ததுன்னா அரிசி கழுவணுமா? கழுவியாச்சு. நான் வேலை சூப்பராக போதா? ராஜா பிரியாணி செய்யலாம். திடீர்னு மழை வந்திருக்கு. இந்த இடத்துல மழை வராதனால தப்பிச்சோம். அரிசி போட்டுடலாமா? இங்கே பாருங்க. சல்லுன்னு கொதிக்குது நல்லா. சரி நினைக்கிறேன். இங்கே வீடு வந்தோடனே இந்த மாதிரி இயற்கையாக சமைக்கலான்னு தானே உனக்கு பிளானு? மழையோட கொடை எடுத்துட்டு வந்த வள்ளல் நீங்க. கொடையும் ரெயின் கோட்டும் கொடுத்த வள்ளல். கொடையும் கொடையும் கொடை, அதாவது கொடை கொடுத்த கொடை வள்ளல் யாருன்னா வள்ளல் வந்து விவேக். விவேக்னு பேர் வச்சாலே அப்படிதான். மரத்துல வேற நிக்கிறீங்க, இடி வேற இடிக்குதுங்க, போன் வேற வச்சிருக்கீங்க. அவ்வளோ பெரிய மரம்லாம் இல்லை இது இடி தாங்கிறதுக்கு. ரெயின் கோட் போட்டாச்சு. கொடையும் ரெயின் கோட்டோட மழையோட நாங்கள் சமைக்கிறோம். ஒரு அனுபவம் இருந்ததே கிடையாது நம்மளுக்கு. இப்போ இடி அடிச்சுன்னா என்ன பண்ணுறது? இன்னொரு கொடை வேறு எடுத்துட்டு வர்றாரு அவரு. போதும் போதும் நீங்கள் வச்சுக்க. பயங்கரமான அனுபவம் இது எங்களுக்கு. நல்ல வெயில் அடிக்குது. நல்ல வெயில். வெயிலுக்காக தான் வந்தோம். இல்லைன்னா இங்கே சமைச்சிருக்க வேண்டாம், அங்கேயே வச்சு சமைச்சிருக்கலாம். குடிச்சிரு. மழை வரும் தெரியாதுல்ல. கொடுங்க, சாப்பிட்ற பசிக்கு தானே கொடுக்குறோம். தண்ணி வேற ஊற்றுது, அதுக்கு தான் பார்க்குறோம். எங்கே போயிட்டு வர? அங்கே போய் நின்று வர தம் போட்டு. விட்டீங்களா? ஆனா இதுல வந்து தம்மு வந்து எப்பவுமே சூடுல தம்மு வரும். இப்ப மழை தண்ணியில தம்மு எப்படி இருக்கும்? தம்மு
நல்லா இருக்கா? ம் சூப்பரா. வா வெற்றி வெற்றி நிச்சயம். நல்லா வந்திருக்கா? நான் செஞ்ச பிரியாணி இதான் பெஸ்ட் பிரியாணி. சூப்பர் பிரியாணி. அது எப்படி சூடி வரும்? மேலே குளிர்ச்சியாக இருக்கு. அடுப்பு என்ன நிலைமையில இருக்குன்னு பார்ப்போமா? பரவாயில்ல, இவ்வளோ மழையிலையும் தாங்கிடுச்சு. மேலே வந்து இப்போ தம்மு போட முடியாது, மேலே எடுத்து மேலே போட்டு அங்கே எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால அப்படியே இருக்கட்டும். இதுக்கு தான் நம்ம இங்கே ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டியிருந்தோம்னு வச்சுக்கோங்க. சின்ன வீடா? ஒரு ஸ்மால் ரூம் ஒன்று கட்டியிருந்தோம்னா வந்து செஞ்சுக்கலாம், வீடை பார்த்துக்கலாம். அதுக்கே பல லட்சம் ரூபாய் செலவாகும். அதுக்கு நான் என் வீட்டையே முடிச்சிருவேன் நான். அவ்வளோ பெரிய பணக்காரங்களாம் இல்லைப்பா. மழை நின்றுடுச்சுன்னா கிரேவி பண்ணிடலாம். இது யாரும் கிண்டல் பண்ணாதீங்க, கேலி பண்ணாதீங்க, ஓகேவா? நான் வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணுமேனு வந்தேன், திடீர்னு மழை வந்துருச்சு, என்ன பண்ணுறது? இருந்தாலும் செஞ்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி செஞ்சுட்டேன் நான். ஏன்னா அவங்கள வேற சாப்பாடு காலைல செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டோம். வர வேண்டான்னு வேற நேற்றே சொல்லிட்டோம் வேற. இல்லை அந்த பசங்க செய்வாங்கங்க, அதுவும் வேணான்ட்டோம். எல்லாரும் சாப்பாடு வேற எடுத்துட்டு வரல, செய்யவும் செய்யல. நம்மளை நம்பி இருக்கிறாங்க. கடையில வாங்கி கொடுக்கணும்னா கொடுத்துருக்கலாம் நம்ம, ஆனா நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சோம். நெய் தான் ஃபைனல் டச், இன்னும் ஊத்தலை. ஃபர்ஸ்ட் பிரியாணி விவேக்கு தான் டேஸ்ட். அப்படியே வச்சுக்க கரண்டியா. உங்க வீட்ல பார்க்க போறாங்க. நல்லா இருக்கா? செம டேஸ்ட் தான். நான் அப்படியே கொஞ்சம் பார்த்தேன். மழைக்கு பூரா சாப்பிட சூப்பரா இருக்கு. என்ன பண்ற? தயிர் பச்சடி. என்ன தைரியம் உனக்கு? மழை பெய்யுது தயிர் பச்சடி இன்னும் விடுறதே இல்லை. முட்டை வந்து வீட்லயே அவிச்சிட்டு வந்துட்டோம். ஆமாம், அதனால முட்டை உடைக்கணும். இது இப்போ வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் போட்டு வச்சுருக்கோம். பரவாயில்ல, இவ்வளவு மழையிலையும் இந்த கட்டை தாங்கி. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே இன்னைக்கு டேஸ்ட்டாக இருக்குது. அதெல்லாம் தான் இந்த ஜன்னலுக்கு டோர் ரெடி பண்ணுறாங்க. வேஸ்ட் எது இருக்கு? அங்கேயே தான் இருக்குது. அதாவது ஆசாரி வேலை நடந்துட்டு இருக்குது. அப்புறம் பின்னால வந்து பூசிட்டு இருக்கிறாங்க. எப்படி மழையில பூசுறாங்க? அதான் போய் பார்ப்போம். திருப்பி இடிக்குது. தேக்கிலே வைக்கிற கிரேவிய மேஸ்திரி எடுத்து வச்சிருந்தாரு. அவர் ஏதோ எக்ஸ்ட்ரா பழக்கம் அடிக்கணும், அதை தான் எத்தனை அடுப்பில் வச்சுட்டு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் செய்கிறதா பிளானு. ஆமாம், அது கொடுக்கலன்னா எப்படி? பிரியாணி கூட இப்படி எரியலையே, இந்த கட்டை நல்லா நின்று எரியுது. மழை விட்டுடுச்சு, வெயில் வந்துடுச்சு. அதுதான் இப்படி ஒரு மழை கொஞ்ச நேரம் பெய்யாம தான் இருந்தாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மழையோட நம்ம வந்து இன்னைக்கு ரோட்டு கடை அக்கா வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் மொத்தமாக அடிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு வந்து 3 கிலோ சிக்கனு, இதுக்கு வந்து 2 கிலோ சிக்கனு, மொத்தம் 5 கிலோ சிக்கன். 5 கிலோ சிக்கன். சாப்பாடு சாப்பிடும் போது எடுக்க சிக்கன் வரணும். 10 பேருக்கு செய்கிற மாதிரி தான் வந்துருக்கு. ஆமாம், 10 பேர் மேலே சாப்பிடலாம். அதை சுற்றி சுற்றி வருது. இந்த அடுப்பு திக்குன்னு எரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, ஆயிடும். பெப்பர் போட்டுக்கலாம். செம்ம பசியில் இருப்பாங்க எல்லாரும். பிரியாணி எப்போ தான் ருசியாக சாப்பிடுவாங்க. எப்படி நல்ல மழையில் வந்து சூப்பராக வந்து சமைச்சிட்டோம். அவங்க சாப்பிட கொடுத்தாச்சு, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோதான். நம்மளுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பலாம். நம்ம சாப்பிடலாமா? வீட்டில் போய் சாப்பிடலாம். இங்கேயே சாப்பிடலாமா? பேசாமல் காற்று விட்டுமா? ட்ரெஸ் ஈரமாக இருக்குது, வீட்டில் போய். சரி, ஓகே சரி ஓகே. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இத்துடன் எங்கள் உரையை முடித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு ரொம்ப அனுபவம், இது பயங்கரமான அனுபவம். ஆமாம், எல்லா கிளைமேட்லேயும் பிரியாணி செஞ்சு
சூப்பராக வந்துடுச்சு. ஆனால் நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம். பாதியில் வந்து மழை நின்று தூக்கிட்டு தானே போனோம் பாதியிலனால. அது இந்த மரத்தில் இந்த மரம் வந்து நம்மளை காப்பாற்றிடுச்சு. உள்ளே போயிடலாமா? வேறு புழுதி அடிக்குது. நின்றுச்சுன்னா கிரேவி பண்ணிடலாம். வெற்றி. நான் செஞ்ச பிரியாணி இதான் பெஸ்ட் பிரியாணி. வாட்ட போட யாரும் கொடுத்து போயிட்டீங்க. என்னங்க இதை நீங்களே வச்சுக்கோங்க. கொடுங்க. குடைக்குள் மழை கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாண்டி நம்ம மரத்துல வேற நிக்கிறோங்க, இடி வேற இடிக்குதுங்க, போன் வேற வச்சிருக்கீங்க. கொடை ரெயின் கோட்டோட மழையோட நாங்கள் சமைக்கிறோம்.